அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் வயது வித்தியாசம் இல்லாமல் நடக்க போகும் அதிசயம் 120 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் வாய்ப்பு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது கடகராசினியர்களான உங்களுடைய கைகள்ல தாங்க இருக்கு. அந்த வகையில கடகராசினியர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது, மிதுன ராசியில் சஞ்சரித்த குரு பகவான் தற்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவான் அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். அதே போல் சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து ஒரே ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. அதேபோல் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசினியர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்களுடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது, குரு அதிசாரமாக உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறாருங்க. அவருடைய விசேஷமான பார்வையால் பல நன்மைகள் உங்களுக்கு நடக்க இருக்கு என்பது கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. கஷ்டங்கள் குறைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3 சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் பொருளாதாரத்தில் குறைவு என்பதோ இருக்காதுங்க. ஆனால் அதே சமயம் வரவுக்கேற்ற செலவும் முன்னால் நிற்கும் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாங்க. ஆனா அந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கொஞ்சம் இறுக்கி பிடித்து செலவு செய்வது முக்கியங்க. அனாவசிய செலவுகளை தவிர்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே நேரத்தில் சிலர் புதிதாக கட்டிய வீட்டில் குடியேறும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் சூரியன் தைரியத்தையும் வெற்றியையும் பெற்றுத்தரக்கூடிய நிலையில் இருக்கிறாருங்க. அரசாங்க அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வு எழுதிவிட்டு முடிவுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்ப்பதாலும் குரு ராசியில் இருப்பதாலும் வேலை முயற்சிகள் வெற்றி தருங்க. சாதகமான அமைப்புகள் உண்டு. குறிப்பாக வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு ஜென்ம ராசியில் இருப்பதால் எதிர்பாராத சில சிரமங்கள் ஏற்படதாங்க செய்யும். சில நல்ல சந்தர்ப்பங்கள் அஜாக்கிரதையால் இலக்க நேரிடலாங்க. தசாபுக்திகள் அனுகூலமாக இல்லாதவர்களுக்கு தொல்லைகள் அதிகரிக்கும். அதனால் கவனமாக இருக்கும் மிக அவசியங்க. குறிப்பா ஒருத்தருக்கு பொறுப்பு சொல்லி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வேறு யாருக்கும் பொறுப்பு சொல்லி கொடுக்க வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்களே செய்து முடிப்பது உங்களுக்கு நல்லது, உங்களுடைய எதிர்காலத்திற்கும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் உங்களுக்கு ஒரு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்வது அவசியங்க. அது மட்டும் இல்லாம நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவி செல்லலாம். அதனால் ஆரம்பத்திலிருந்தே கவனமாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது அவசியங்க. நண்பர்கள் பகைவர்களாக மாறலாம். நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவி செல்லலாங்க. குல தெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் தசாபுக்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடும் எதிர்வரும் இடர்பாடு
தடைபாடுகளை அகற்றும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அதிசாரமாக பெயர்ச்சியாகி உங்களுடைய ஜென்ம ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெறுவது என்பது யோகம் என்றதாங்க சொல்ல வேண்டும். குரு பார்த்தாலும் சேர்ந்தாலும் இல்லத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பலம் பெற்ற குரு உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் இவ்வளவு நாட்களாக காரணமே இல்ல மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேர இருக்கு. தொழில் தொடங்க முடியவில்லையே என்ற கவலை இப்போது மாறுங்க. உயர் அதிகாரிகள் பழக்கத்தால் ஒரு சில நல்ல காரியங்கள் நடந்தேற இருக்கு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்க இருக்குங்க. மக்களுக்கு சேவை செய்யும் எண்ணம் மேலோங்குங்க. இக்காலத்தில் முறையாக வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு கவசம் பாடி குரு பகவானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் வலிமை இழக்கும் போது ஆரோக்கிய தொல்லைகளும் அதனால் மருத்துவ செலவுகளும் ஏற்பட இருக்கு. வெளிநாடு செல்லும் முயற்சி அல்லது வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊர் திரும்பும் முயற்சிகள் தடை ஏற்படக்கூடுங்க. இளைய சகோதரத்தோடு இருந்த நெருக்கம் குறைய இருக்கு. தொழில் போட்டிகள் அதிகரிக்குங்க. சரக்குகள் தேங்கி நிற்குங்க. வாடிக்கையாளர்கள் அதிகரிக்க புதிய யுக்திகளை கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். அதாவது கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி இந்த தருணங்கள் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனி வக்ரம் பெறுவது யோகம் என்றதாக சொல்ல வேண்டும். கெட்டவன் கெட்டிடல் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கு ஏற்ப எதிர்பாராத நல்ல திருப்பங்களை சந்திக்க இருக்கீங்க. எதிர்கால நலன் கருதி சேமிக்க தொடங்க இருக்கீங்க. கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெற வழிபிறக்குங்க. உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் சாதகங்கள் அமையிருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசியில் புதன் இணைந்து சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான். அவர் ராசிக்கு அதிபதியான புதன் அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது ஆரோக்கியத்திற்காகவும் ஆடம்பரத்திற்காகவும் செலவழிக்கும் சூழல் ஏற்பட இருக்கு. விரயங்கள் அதிகரிக்குங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் வரலாங்க. இதுவரை வாடகை வீட்டில் குடியிருந்தவர்கள் இப்போது சொந்த வீட்டிற்கு குடியேறும் யோகம் வாய்க்க இருக்குதுங்க. புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதில் இருந்த பிரச்சனை தீர இருக்குது. வருமானம் திருப்தி தருங்க. வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திக்க இருக்கீங்க. அது இந்த காரணத்தினால் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தில் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கூட இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. குரு ஜென்ம ராசியில் இருப்பதால் எதிர்பாராத சில சிரமங்கள் ஏற்படதாங்க செய்யும். சில நல்ல சந்தர்ப்பங்களை அஜாக்கிரதையினால் இழக்க நேரிடலாம். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. தருணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக இருந்தால் சிரமங்களை குறைத்துக் கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்படும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அந்த வகையில கடகராசினியர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை சனி பகவானை நினைத்து கொண்டு ஒரு அகல் தீபம் ஏற்றுங்க. காக்கைக்கு உணவளியுங்க. சனி பகவான் வழிபாடு உங்களுக்கு சஞ்சலம் தீர்க்கும் வழிபாடாக அமைகிறது. இதன் காரணமாக உங்களுக்கு தடைபட்டு வரும் காரியங்கள் அனைத்தும் துரிதமாக நடைபெற்று உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.